வணக்கம். நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுகிறேன். நம்ம இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மெயினாக இந்த யூஎஸ் ஈரேன் வார் இதில் எது அதிகமாக அஃபெக்ட் ஆகுது? க்ரூட் ஆயில். ஸோ இந்த க்ரூட் ஆயில் பிரச்சனை தான் ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துட்டு இருக்கு. அதன் காரணமாக நேச்சுரல் கேஸ்லையும் ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. பெட்ரோல் விலைலாம் ஏற்றிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது எந்த செக்மெண்ட் கீழே வரும்னு கேட்டிங்கன்னா, ஆயில் அண்ட் கேஸ், தட் இஸ் எனர்ஜி. எனர்ஜி அப்படின்னாலே அங்கே அதுதான் சொல்லுவோம். இந்த க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும்போது நமக்கு என்ன ஆகுது? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக இருக்குது. நிறைய இண்டஸ்ட்ரிகள் பாதிப்புக்கு உள்ளாகுது. ஸோ மெயினா பாத்தீங்கன்னா நிறைய பெயிண்ட் இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் சொல்லலாம், ஏவியேஷன், நிறைய எஃப்எம்சிஜி எல்லாமே ஒரு தனி மனிதர் முதற்கொண்டு பாதிக்கப்படுறோம் இல்லையா? இப்போ பெட்ரோல் விலை ஏற்றிட்டாங்கன்னா விலைவாசி என்ன ஆகும்? ஏறிடும். அப்படிப்பட்ட இந்த க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது இந்த மாதிரி இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனையின் காரணமாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஹெவி ஆகிட்டே இருக்குது. அப்போ மற்ற கண்ட்ரிகள்லாம் இதை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இதில் மிக முக்கியமான ஒரு கண்ட்ரி நம்மளுடைய அண்டை நாடான சீனா. இந்த சீனாவில் மட்டும் இந்த பிரச்சனை இல்லையா? அவங்க ஏன் என்ன மாதிரி எந்த பாதிப்பும் வராமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்களே எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்கிறாங்க? கிரீன் எனர்ஜிக்கு மாறிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக அவங்க நிறைய சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு க்ரூடு கிடைச்சா ஓகே, கிடைக்கிறதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வச்சு எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு அங்கே உள்ள அந்த பிரசிடென்ட்ஸ் எல்லாமே. ஸோ அப்போ க்ரூட் ஆயிலுக்கு மாற்று ஏற்பாடு என்பது ஒன்று தேவைப்படுது. நம்ம இந்தியா போன்ற நாட்களில் நம்ம பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும், நம்ம பெட்ரோல் டீசல் அதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும் கிடையாது, இண்டஸ்ட்ரிக்கும் தேவைப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் நம்மளால இப்ப க்ரூடு சில இடங்கள்ல மாற்றே கிடையாது, நம்ம அதை பயன்படுத்தி தான் ஆகணும். அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம பயன்படுத்தி கொண்டு மற்ற இடங்கள்ல நம்ம என்ன பண்ணலாம்? மாற்று ஏற்பாடு என்றால் கிரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கிரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு 5 டைப்ல இருக்கு. ஸோ அதன் மூலமாகவும் நமக்கு தேவையான எனர்ஜி ப்ராடக்ட்ஸ், அதாவது எலக்ட்ரிசிட்டி மற்றும் பலவற்றை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால இந்த கிரீன் எனர்ஜி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு சாப்டராக அடுத்த 5 வருடங்கள்ல உருவாகும். அப்ப இந்த கிரீன் எனர்ஜினா என்ன, அதுல இருக்கக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்கள் என்ன, அதுல லிஸ்டட் கம்பெனிஸ் மார்க்கெட்ல இருக்கா, இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதுல சிலவற்றை நீங்க வாங்கி வச்சீங்க அப்படின்னா இந்த கிரீன் எனர்ஜிக்கு டிமாண்ட் ஏற்படும் போது இந்த கம்பெனிகள்லாம் உங்களுக்கு எங்கேயோ போயிடும். கண்டிப்பா டிமாண்ட் என்பது ஏற்படும். ஏன்னா க்ரூட் ஆயிலை வைத்துக்கொண்டு இவர்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள் என்றால் அதற்கு மாற்று ஏற்பாடுகளை தேடி மற்ற நாடுகளும் அதற்கு தேவையான முழு முயற்சிகள்ல இறங்குவாங்க. அப்ப இந்த கம்பெனிகளுக்கெல்லாம் தேவைகள் ஏற்படும். ஏன்னா இவங்க உற்பத்தி பண்ற பொருள்களுக்கு தேவைகள் ஏற்படும். அதன் காரணமாக இந்த கம்பெனிகளுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடும். அப்படிப்பட்ட இந்த கிரீன் எனர்ஜில இருக்கக்கூடிய சில முக்கியமான செக்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன, அதுல உள்ள கம்பெனிகள்லாம் என்னென்ன அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சோலார் எனர்ஜி அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள இந்த கம்பெனிகள்லாம் வர்றாங்க. சூரிய ஒளியிலிருந்து தயாரிக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி, அதுல இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் பார்க்கும்போது இது ஃபர்ஸ்ட் ஒன் பிரீமியர் எனர்ஜி. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1007 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 45,737 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 936, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 33 என்ற இடத்திலும், டெட் 0.67 என்ற இடத்துலயும் இருக்காங்க. இரண்டாவது என்டிபிசி, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 400 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 3,88,206 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 21,731 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12 என்ற இடத்திலும், டெட் 1.34 ஆகவும் இருக்காங்க. வாரே எனர்ஜி, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 3,319 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 95,500 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,781 கோடியாகவும் இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 18 என்ற இடத்திலும், டெட் 0.1 என்ற இடத்திலும் இருக்காங்க. கேபிஐ கிரீன் எனர்ஜி, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 448 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 8,850 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 325 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13 என்ற இடத்திலும், டெட் 0.4 ஆகவும் இருக்காங்க. சோ சோலார் எனர்ஜில இந்த கம்பெனிகள் ஒரு தரமான கம்பெனிகளாக இருந்துட்டு வராங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது விண்ட் எனர்ஜி. இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கம்பெனிகள் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சுவிட்சர்லாந்து. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 53 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 73,185 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2,071 கோடியாகவும் இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 33 என்ற இடத்திலும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்காங்க. ஐநாக்ஸ் விண்ட், கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 99 ரூபாய் என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 17,145 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 435 கோடியாகவும் இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10 என்ற இடத்திலும், டெட்
0.34 ஆகவும் இருக்கிறாங்க. ஸோ விண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. காற்றாலைகள்லாம் வருது இல்லையா, அவங்க தான் விண்ட் எனர்ஜி. அதுல இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் சுவிட்சர்லாந்து மற்றும் இந்த அடுத்து பார்த்தா ஐநாக்ஸ் விண்ட். மூன்றாவது பார்க்க போறது JSW எனர்ஜி. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 544 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 95,236 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1960 கோடியாகவும் இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 7 என்ற இடத்துல, டெட் 1.81 ஆக இருக்காங்க. அடுத்து இந்த இஸ்ரேல் ஈரான் வார் நம்ம போன வாரம் ஒரு புதிய பதிவாக பார்த்தோம், நியூக்ளியர் ஸ்டாக்ஸ் சொல்லி. அதுல இருக்கக்கூடிய சில கம்பெனிகள், நியூக்ளியர் எனர்ஜி அப்படிங்கிறதும் முக்கியமான ஒரு எனர்ஜி தான். சோ அதுல இருக்கக்கூடியது MTAR டெக்னாலஜி. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 5165 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 15,894 ஆகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 53 என்ற இடத்துல, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 7 ஆகவும், டெட் 0.24 ஆக இருக்காங்க. LNT கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 407, மார்க்கெட் கேப் 5,63,796 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 17,681 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15 என்ற இடத்துல, டெட் 1.33 ஆக இருக்காங்க. இவங்க நியூக்ளியர் எனர்ஜிலாம் தயாரிக்கல. அந்த மாதிரி தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, இவங்க எல்லாரும் அதுக்கு தேவையான பல பொருட்களை, பெரிய பெரிய பாய்லர்ஸ், இந்த மாதிரி பல பொருட்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கிறாங்க. அதனால இவங்க இந்த செக்டர் கீழே வர்றாங்க. இவங்க தனிப்பட்ட முறையில் நியூக்ளியர்ஸ் எல்லாம் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போற கம்பெனி ஹைட்ரோ எனர்ஜி. நீர் இருக்கு இல்லையா, டேம்ல நீர்ல இருந்துலாம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுல இருக்கக்கூடிய ஹைட்ரோ எனர்ஜி சம்பந்தப்பட்ட சில கம்பெனிகள் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது SJVN. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 77 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 30,404 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 812 கோடியாகவும் இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 5 என்ற இடத்துல, டெட் 1.9 ஆக இருக்காங்க. NHPC கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 80 ரூபாய், மார்க்கெட் கேப் 80,962 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 3,409 கோடியாகவும் இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 7 என்ற இடத்துல, டெட் 0.9 ஆக இருக்காங்க. அடுத்து நம்ம இந்த செக்மெண்ட்ல பார்க்க போறது இறுதியாக தெர்மல் எனர்ஜி. இதுல இருக்கக்கூடிய கம்பெனிகள் டாடா பவர். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 430 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,37,559 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 3,982 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 11 என்ற இடத்துல, டெட் 1.52 ஆக இருக்காங்க. அதானி பவர் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 208 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 4,01,021 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 12,749 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 24 என்ற இடத்திலும், டெட் 0.71 ஆக இருக்காங்க. கிரீன் எனர்ஜி என்று வரும்போது இந்த 5 செக்மெண்ட்டுக்கும் நல்ல முக்கியமான இடத்தை நம்ம கொடுக்கலாம். இந்த கம்பெனிகள் எல்லாமே லிஸ்டட் கம்பெனிகளாக நம்மளுடைய இந்திய பங்குச்சந்தையில் இருக்கிறாங்க. ஸோ நீண்ட கால அடிப்படையில் முன்பு சொன்ன மாதிரி கிரீன் எனர்ஜி செக்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு வளர்ந்து வரக்கூடிய செக்மெண்ட். ஏன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு கவர்மெண்டோடைய அந்த போர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இந்த கிரீன் எனர்ஜியை ஊக்குவிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நாம க்ரூட் ஆயிலுடைய டிபெண்டன்சியை குறைச்சிக்கலாம். ஸோ வீடுகளுக்கும் சரி, தொழிற்சாலைக்கும் சரி, எந்த அளவுக்கு இந்த சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி போன்றவற்றெல்லாம் நம்ம உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ நிச்சயமாக இந்த மாதிரி த்ரெட்டனிங் போன்ற க்ரூட் ஆயில இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அது மட்டும் கிடையாது, சுற்றுச்சூழலையும் நம்ம மாசு இல்லாம நல்லபடியா வச்சுக்கலாம். அதனால கிரீன் எனர்ஜி அப்படிங்கிறது வளர்ந்து வரக்கூடிய செக்டர். அதுல இருக்கக்கூடிய சில கம்பெனிகளை நம்ம வாங்கி வச்சோம்னா நீண்ட கால அடிப்படையில் நமக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.